அது வந்து சின்ன பிஞ்சு குழந்தை இல்ல, எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும் நம்ம கையில, ட்ரெஸ்ல எல்லாம் எவ்வளவு இருந்திருக்கும், பஸ்ல எத்தனை பேர் இருமி இருப்பாங்க. அதோட தொடுறீங்களே, இதனால அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா யார் பாக்குறது? வராத அளவுக்கு தான் மேம் ட்ரெஸ் எட்டி பண்ணி தான் மேம். எட்டியா பாத்தீங்க நீங்க? உச்சி உச்சின்னு முத்தம் கொடுத்தீங்களே, இப்ப மூக்க தொட்டீங்க. கையில தான் மேம் செஞ்சோம். அந்த கையில தான் நம்ம பஸ் இத கைப்பிடிய பிடிச்சீங்க. அதனால என்ன மேம் செய்யறது? போன இடத்துல வர இடத்துல எல்லாம் கண்டுக்க முடியுமா மேம்? ஏதோ ஒரு குழந்தைய பார்த்தா டக்குன்னு கொஞ்சம் தான் எங்களுக்கு தோணும். நான் வந்து ஒரு 10 பேஷண்ட் பாத்துட்டு வரேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன். நானும் இன்னும் கை கழுவல. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. தூக்க ஆசையா இருக்குன்னா தூக்குங்க, தப்பு இல்ல. ஆனா போய் கையெல்லாம் கழுவிட்டு, இப்ப என் கை கழுவிதான் இருக்கு, பயப்படாதீங்க. சோ பாத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுத்துருங்க. சோ அது கண்ணையோ மூக்கையோ கண்ணத்தையோ வாயோ தொடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு தொட்டா பிடிக்குதா? உங்க வாயை தொட்டா பிடிச்சிச்சா? அது பாவம் பேச தெரியலங்கிறதுக்காக அது என்னென்ன படுத்துறது நம்ம. இனிமேட்டுக்கு தூக்க முன்னாடி கையை அலம்பிட்டு டவல்ல தொடச்சிட்டு வந்து இப்படி தூக்கி இப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்து இப்படி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி ரொம்பவும் கிட்ட வச்சுக்க கூடாது. ஓகே மேம். அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இனிமே இதே மாதிரி நடந்துக்கிறோம் மேம். சரி.